இந்தியாவில் 70 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பகமான ஒரு கம்பெனி எல்ஐசி. இவங்க இன்சூரன்ஸ் துறையிலையும் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் துறையிலையும் இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரமேஷ், சுரேஷ் அப்படின்னு 2 பேரும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ரமேஷ் எல்ஐசி இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எல்ஐசியோட ஹாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜீவன் உமாங், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சுரேஷ் எல்ஐசியோட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது கால்குலேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். சுரேஷ் எல்ஐசியோட லார்ஜ் அண்ட் மிட் கேப் அப்படிங்கிற ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்சூரன்ஸ்க்காக 1 கோடி ரூபாய் டேர்ம் பிளானும் அவருக்கு இதோட நம்ம சேர்த்து கொடுக்குறோம். இப்போ ரமேஷ் 1 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது 8333 ரூபாய் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி சுரேஷும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதில் லைஃப் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு 20 லட்ச ரூபாய் லைஃப் கவரேஜ் இருக்கும். அதே சுரேஷ்க்கு நம்ம 1 கோடி ரூபாய் லைஃப் கவரேஜ் அவருக்கு கொடுக்குறோம். ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா ரமேஷை பொறுத்த வரைக்கும் இவர் 15 வருஷம் அந்த மாதிரி பே பண்ணியிருப்பாரு. 16வது வருஷத்துலேருந்து அவருக்கு அதே 1 லட்ச ரூபாய், அதாவது மாதம் 8333 ரூபா அவரோட 100 வயசு வரைக்கும் அவருக்கு வந்துட்டே இருக்கும். அதே சுரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் 15 வருஷம் கட்டின பணமே 40 லட்ச ரூபாயா வளர்ந்துருக்கு. அவர் அதுக்கப்புறம் அந்த பணத்தை எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 16வது வருஷத்துலேருந்து மாதம் 40,000 ரூபாய் அவர் விட்ரா பண்ணிக்கிறார். இப்போ ரமேஷை பொறுத்த வரைக்கும் அவரோட 100 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ரிட்டர்ன் வாங்கியிருந்தார் அப்படின்னா 55 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாரு. இதே சுரேஷ் மாதம் 40,000 ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா அவர் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 2,64 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பார். இது இல்லாமல் 100 வயசு மெச்சூரிட்டி ஆகும்போது ரமேஷுக்கு பார்த்தீங்கன்னா 1,39 லட்ச ரூபாய் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதே சுரேஷுக்கு 33 கோடி ரூபாய் மெச்சூரிட்டியாக கிடைக்கும். இந்த ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா IRDA இவங்க தான் ரெகுலேஷன்ஸாக இருக்காங்க. அதே எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா செபி அவங்க தான் ரெகுலேஷனில் இருக்காங்க. நீங்கள் டிசைட் பண்ணலாம் எல்ஐசி இன்சூரன்ஸில் போடுறதா பெனிஃபிட் இல்லை எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது பெனிஃபிட்டாக நீங்களே முடிவு பண்ணலாம். உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.